வணக்கம், வெல்கம் டு பரிமளா சமையல். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி விறகு அடுப்பில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 6 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 6 தக்காளி, 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, சிக்கன் 1 கிலோ, 1/2 கப் தயிர், வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள், மஞ்சள் தூள், இஞ்சி 50, பூண்டு 50 அரைச்ச விழுது, பட்டை 2 துண்டு, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானவுடனே நான் 200 ml எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாத்திரம் சூடானவுடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனவுடனே கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியை போட்டு வதக்குறப்ப பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ புதினாவை போட்டுக்கலாம். புதினாவை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம்.
தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்பும் காரம் எப்படி இருக்கணும்னா 1 பாயிண்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு வேகும் போது அது ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால நான் உப்பும் காரமும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நான் அடுப்பு பற்ற வைக்கும்போது அரிசியை கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும். பார்த்து பொறுமையாக கலரணும். இப்போ டம் போட்டு மூடி வச்சிடலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அரிசி உடையாம நல்லா அப்படி கலரி விட்டுக்கணும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.